ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைட்டில் வின்னருக்கு வந்து டிசர்விங்காக இருக்கிறது திவ்யா கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா கானா வினோத்துக்கு அப்புறமேலு திவ்யா கணேஷ் தான் இந்த டைட்டில் வின்னருக்கு ஒரு டிசர்விங்கான பர்சன். ஏன்னா நிறைய இடத்துல வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க வாய்ஸ் கொடுக்கணுமோ, இல்லை எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஆக்ஷன் தேவைப்படுதோ அங்கங்கெல்லாம் திவ்யா கணேஷ் உடனடியாக தன்னுடைய வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்கேயுமே அவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டோ இல்லை அவாய்ட் பண்ணிட்டோ போல இங்கே தன்னுடைய வாய்ஸ் தேவைப்படுதா, ரைஸ் பண்ணணுமா, ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்கான பர்சன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ வந்து நமக்கு ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்லரை வந்து டைட்டில் வின்னராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ரொம்ப துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இப்போ ஒரு ஸ்பார்க்காக போயிட்டுருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரோரா சிங்க்லர் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் நல்லா பண்ணி தான் கோல்டன் டிக்கெட் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதே அளவுக்கு சுபிக்ஷா அவங்கள விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக சுபிக்ஷா வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் சுபிக்ஷாவோட ஒரு கோஆர்டினேஷன் வந்து பெருசாக இருந்திருக்காது பிக் பாஸ்க்கு. இப்போ வந்து கம்ருதீனோ, விஜோ பார்வதியோ, இல்லை சாண்ட்ராவோ இவங்க வந்து பிக் பாஸுக்கு கண்டென்ட் கொடுத்த மாதிரி சுபிக்ஷாவும் சரி, அரோரா சிங்க்லரும் சரி பெருசாக எதுவும் பண்ணல. ஆனால் சுபிக்ஷாவை ஏன் உள்ளே வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு மீனவ சமுதாயத்துலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பத்திக்காக வச்சுருந்தாங்க. அது ஓகே. அண்டு அரோரா சிங்க்லர் வந்து இப்போ அந்த ஃபிசிக்கல் டாஸ்கில் வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சு உள்ளே வச்சுருக்கிறாங்க. தட்ஸ் ரைட். ஆனால் கானா வினோத் ஃபஸ்ட்டு, திவ்யா கணேஷ் ரெண்டாவதாக இருந்தாங்க ஓட்டிங்கில். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் பண்ணி கானா வினோத் வந்து வெளியில் போயிட்டாங்க. ஆனால் அவரை வந்து அரோராவும் சாண்ட்ராவும் மேனிப்புலேட் பண்ணி வெளியில் தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் உள்ளே வந்தோடனே கானா வினோத் வந்து அரோரா கேட்டது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ என்னால் தான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உள்ளே வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஃபினாலேக்கு வந்து இன்னும் 1 வீக் இருக்குது. அந்த 1 வீக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆனால் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு என் ஒய்ஃபு என் குடும்பத்துக்கு அந்த பணத்தோட தேவை எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் அதை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நான் எடுத்தது ரைட் டெசிஷன் தான். ஆனால் நான் மக்களை ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற ஒரு கில்ட் எனக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், வாட் எவர் குட் என் ஃபேமிலிக்கு எதுவோ அதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அரோராவை வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி துஷார் கூட வந்து நீ பேசியாக அவனை வெளியில் அமுச்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதையும் வந்து துஷார் வந்து நான் உன்னால் வெளியில் போகல, எனக்கு ஃபஸ்ட்டு என்னால் இதை புரிஞ்சிக்க முடியல, அதனோட இதாலேயே நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் ஓகே. அதுவும் வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் பிரஜினுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சின்ன ஸ்பார்க் ஓடிட்டே இருந்திருக்கு. அதை அவரால் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணார். பட் அது முடியலை. ஈவன் தோ அது இருந்தாலும் திவ்யா கணேஷ் வந்து ஒரு அதை மைண்டில் வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லரை வந்து ஏன் பிக் பாஸ் வந்து டைட்டில் வின்னராக ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வந்து தனியாக, அதாவது அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஃபேமிலியை விட்டு தனியாக வந்து பிக் பாஸில் 100 டேஸ் இருந்து டைட்டில் வின்னர் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நேமை அந்த கார்ப்பரேட் நிறுவனம் வந்து ஏற்படுத்த விரும்புகிறாங்க. அதாவது இப்போ ஒரு பொண்ணு வந்து குடும்பம் இல்லாதையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நேம் கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி சப்போர்ட் தேவையில்ல, பெண்களால் தனியாக வந்தும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு வர ட்ரை பண்ணுறாங்களா, இல்லை அந்த ஏவிஎம் கான்செப்ட் படி அரோரா சிங்க்லர் டைட்டில் வின்னராக பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் திவ்யா கணேஷை விட அரோரா சிங்க்லர் ஜெயிக்கிறதுக்கு 90% சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சபரி விக்ரம் இதெல்லாம் வரவே முடியாது, இவங்க 2 பேர் தான். ஆனால் அதிகபட்சம் அரோரா சிங்க்லர் வின்னராகவும் திவ்யா கணேஷ் வந்து ரன்னராகவும் வரத்துக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விஜய் சேதுபதி வந்து அரோராவுக்கு கொஞ்சம் சப்போர்ட், நெக்ஸ்ட் டு சாண்ட்ரா அரோராவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதையும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கானா வினோத் எவிக்டான அப்போவே முடிவாயிடுச்சு அரோரா சிங்க்லர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் டிசர்விங்கான பர்சன் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருங்க.